வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதுமையான ரெசிபி சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் வேறு மாதிரி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எல்லாேருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் யாராவது கெஸ்ட் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தி ஃபுட்டு கூட, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. இங்கே பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. பேபிகார்ன் 65க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். இது சோளம், சின்ன பேபிகார்ன் இப்படி கிடைக்கும் கவரில். இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் 2-4 கட் பண்ணி நீளாக வச்சுக்கோங்க. எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீள வச்சுக்கோங்க. இது கட் பண்ண போகிற காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு பாருங்களேன், இது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இந்த உப்பு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ஜிஞ்சர் பவுடர், இது பாருங்களேன், கார்ன்ஃப்ளோர், கடலை மாவு, மைதா மாவு, மஞ்சத்தூள், இது கொஞ்சம் பெப்பர், சாட் மசாலா. சரிங்களா? ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், ரிஃபைண்ட் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சேஃபாக இருக்கிற ஆயில் ஏதோ அதை யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ. இப்போ உங்களுக்கு அந்த பேபிகார்ன் 65 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த பேபிகார்ன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பீஸாக, இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டிருக்கோம், பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி தான் விட்டுட்டு பாயில் நல்லா அது வேகணும். இதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி கூட போட்டுடலாம். நீங்கள் திருப்பி மஞ்சப்பொடிக்கு இது போடும், கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போது இதை நல்ல இதில் விட்டு தண்ணி விட்டு இதில் வச்சாச்சு, பாத்திரம் குக்கரில். இப்போ அது நல்லா ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் 2 விசில் இருந்தால் கூட பரவாயில்ல, அது வெந்துடும். நல்லா சாஃப்ட் ஆகிடுதுன்னா அப்புறம் நம்மளுக்கு ப்ரோசஸ் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது, அவ்வளோ. இப்போ நம்ம அது வேகிறதுக்குள்ளே அதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதான ஒரு பேசின், உங்கள் வீட்டில் பேசினோ பவுலோ தானே இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றா இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். மைதா மாவு லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது கார்ன்ஃப்ளோர், அப்புறம் இது கடலை மாவு, ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி பூண்டு 2 அரைச்சி வச்சுருக்கோம், அது மசாலா, சில்லி பவுடர், இது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. நெக்ஸ்ட் சாட் மசாலா, தனியா பவுடர், இது கார்ன்ஃப்ளவர் கடைசியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டுட்டோம், இல்லை மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் அது இறங்கிட்டோம். அப்புறமா இந்த மைதா மாவை கரைச்சி வச்சுப்போம்.
இந்த மைதா மாவே கட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுப்போம். கையில் நல்லா பெசரி இதை மாதிரி நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுக்கோ. இது வெறும் மைதா மாவு இதுதான். ஓகேயா? இல்லை நம்ம உப்பு கிப்பு எல்லாம் ஒன்றும் தனியாக போடலை, இதில் போட்டது தான். இப்போ இந்த மாவை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுப்போம். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், தண்ணி விட்டுட்டு ரொம்ப நீருக்காக இருக்கக்கூடாது. வெஜ்ஜி போண்டாக்கு போன மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாரு, இப்படி போட்டால் கீழே விழும், அவ்வளோதான். ஏன்னா அது துவச்சி திருப்பி மைதா மாவில் துவைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ குக்கர் இறங்கிட்டு கூலாட்டம் கொஞ்சம் சூடாக இருக்குது. அது ஆனது துவச்சி எப்படி நம்ம போட்டு அது பேபிகார்ன் 65 எப்படி வருது, ரிசல்ட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. பேபிகார்ன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்துடுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், என்ன வடிகட்டி வெறும் இது ஒண்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பேபிகார்ன். ஓகேங்களா? இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெறும் கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது சூடான பிறகு கொஞ்சம் இதில் இந்த எண்ணெயை விட்டுருவோம். இப்போது ஆயிடுத்து பாருங்களேன். இன்னும் நீங்கள் பெருசாக அப்படி நீங்களே என்ன பண்ணணுன்னா, நிறைய எண்ணெய் வச்சுன்னா ஃபுல் சைஸுக்கு அப்படி போடலாம். பட் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும்னு நான் கொஞ்சம் மினிமம் எண்ணெயில் வச்சு பண்ணியிருக்கேன். இப்படி முடிச்சிச்சு. இதுதான் பேபிகார்ன் 65. ஓகேங்களா? இதை அப்படி டெக்கரேட் பண்ணி நீங்கள் சாஸில் சாப்பிட்லாம், சட்னியில் சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, நான் கலர் போடலாமா, எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எதுக்குமே கலர் கிடையாது. இப்போ உங்களுக்கு பேபிகார்ன் 65 சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பேபிகார்ன் 65 நீங்கள் ஹோட்டலில் போய் அதை மெனு கார்டு பார்த்து ரொம்ப இதாக காஸ்ட்லி சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுவீங்க. அது எப்படி நீங்கள் வீட்லேயே பண்ணி சாப்பிட்லாம். பேபிகார்ன் 65 அந்த ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 4 to 5 people ஈஸியாக தாராளமாக நல்லா சாப்பிட்லாம். இதுதான் பேபிகார்ன் 65ஓட ரெசிபி, ஃபுல் ரெசிபி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் ஒன்றும் கலர் ஒன்றுமே ஆர்டர் பண்ணல. நீங்கள் வந்து வேணால் சாஸ் போட்டோ சட்னி வச்சோ என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் பேபிகார்ன் 65. நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும்போது நினச்சிக்கோங்க, இவ்வளோ ஈஸி மேடம் பண்ணி காமிச்சிட்டாங்களேன்னு சொன்னோம்னா நீங்களும் வீட்டில் போய் பண்ணி பார்த்து நல்லா சாப்பிடுங்க. பேபிகார்ன் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். பசங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சைடில் சாப்பிடலாம். காரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. நான் கலர் இது ஹோட்டலெல்லாம் உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஆட் பண்ணுவோம். நான் வந்து ரெட் கலர் போடலை, ஜஸ்ட் நேச்சுரல் டர்மரிக் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் இஞ்சி சேர்த்துருக்கோம், அப்புறம் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம், அப்புறம் வந்து இது சாட் மசாலா சேர்த்துருக்கோம், கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கார்ன்ஃப்ளோர், மைதா மாவு, கடலை மாவு எல்லாம் அந்த பேஸ் அதை பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ இட் இல் வெரி குட் டிஷ் ஃபார் எனி ஒன் கேன் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்லாம். சரி, ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். இதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ். ஓகே, தேங்க்யூ.